அப்படியே போயிட்டுருக்கு. காஞ்சனா எல்லாம் முடிஞ்சு ஜிகிர் தண்டா படம் ரிலீஸ் ஆகுது. ஜிகிர் தண்டா பார்ட்டி போயிட்டுருக்கு. டைரக்டர் நின்று பேசுகிறேன். நான் டைரக்டர் கிட்ட போனேன். டைரக்டர் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறவர் டக்குன்னு இந்தப்பா சீமான் அண்ணன் பேசுவான்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. அவருக்கும் தெரியாது நான் பேச போகிறேன். அவர்கிட்ட லாரன்ஸ் பேசுவார், சீமான் அண்ணன் ரெண்டு பேரும் சைலண்ட்டு. நானும் எதுவும் பேசல, சீமான் அண்ணனும் எதுவும் பேசல. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறோம். பெரியவர் இல்லை என்னாலும் அண்ணன் அப்படின்னு. அவ்வளோதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணன் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகர் தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளோ சூப்பராக பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்பு தான் தெரியும்ல, எல்லாமே அதிகமாக இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணா ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்தினாரு. அப்புறம் நான் வந்து மாற்றம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன்ல, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது, எல்லாமே அதை பார்த்துட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, ரகுவலரன் சார் மாற்றம்னு அமைச்சிருக்காருன்னா, நல்ல விஷயம் தம்பி, நல்லா பண்ணிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினாரு. ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கடவுளே வந்து அதை அப்படியே சால்வ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்.